திண்டுக்கல்லிலிருந்து காத்திருக்கும் வரதராஜனை கேட்போம். வரதராஜன், உங்க கேள்வியை கேட்கலாம். வரதராஜன் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். என்னோட பொண்ணு வந்து பயோமேக்ஸ் எழுதியிருக்காங்க சார். பயோமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம் சார். இந்த ஹோம் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்காங்களா சார், அது பண்ணலாங்களா? ஹோம் சயின்ஸ். ஆமாங்க ஆமாங்க. சரிங்க சார், உங்களுக்கான பதில் வந்து கொண்டே இருக்கு சார். ஹோம் சயின்ஸ் படிக்கலாமா சார்? படிக்கலாம், பட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஜாப் எந்த அளவுக்கு உங்களுக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்கள் வந்து ஹோம் சயின்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு எந்த அளவுக்கு கவர்மெண்ட் சைடில் நீங்கள் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், உங்களுக்கு ப்ரைவேட் சைட்ஸ் வந்து ஸ்கோப் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் அந்த ஹோம் சயின்ஸ் எடுத்துகிட்டு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து வேறு வந்து ஒரு ஒகேஷ்னல் ஸ்கில் ஓரியன்டாக, ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்கில் ஓரியன்டாக நல்ல ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி வந்து குழந்தைகள் வந்து ஏன் இந்த அடுத்த இலக்கு ப்ரோக்ராம்னாக்க, இந்த 17 வயசு +2 முடித்த உடனே அவனுடைய மைண்டு வந்து வேவரிங்காக இருந்துகிட்டே இருக்கும். காலையில் ஒரு டிகிரி படிக்கிறோமா, மத்தியானம் ஒரு டிகிரி படிக்கிறோமா, ஈவினிங் வந்து ஒரு டிகிரி படிக்கிறோமா, அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பெற்றோர்கள் என்ன நினைப்போம்னா, நம்ம பிள்ளைக்கு வந்து எந்த விதமான ஒரு கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் வந்து உண்மையிலேயே வந்து நம்ம சத்தியம் தொலைக்காட்சிக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆகையால் நீங்கள் வந்து ஹோம் சயின்ஸ் இந்த மாதிரி ஒரு டிகிரிலாம் நீங்கள் முடிச்சுட்டு நல்ல ஒரு நீங்கள் வந்து வேறு ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் போங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து கெமிஸ்ட்ரி படிக்க மாட்டேங்கிறாங்க, மேத்தமெட்டிக்ஸ் படிக்க மாட்டேங்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அந்த பொண்ணு வந்து மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் நல்லா சேருங்க. பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வெரி எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் நாளைக்கு பேங்கிங் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸு, இந்த மாதிரியானதுக்கு நிறைய போகலாம். நீங்கள் டேட்டா சயின்ஸ் நீங்கள் மிக முக்கியமான விஷயங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய துறைகளில் வாய்ப்பு இருக்குது மேத்தமெட்டிக்ஸுக்கு. அதை யாரும் பயன்படுத்துறது கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஸ்கூல் டீச்சராக தான் ஆக முடியும், டியூஷன் தான் எடுக்க முடியும் நினைச்சு நம்மளுடைய மனசு வந்து மாதிரியாக இருக்குது. இன்றைக்கி பேங்கிங் செக்டரில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் டெசிஷன் எடுக்கிறதுக்கு மேத்தமெட்டிக்ஸ் நாலேஜ் மிக முக்கியமான விஷயங்கள். ஒரு ரிசர்ச் அப்படின்னாலே மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இல்லாமல் எந்த ரிசர்ச் ஃபார்முலாவும் கிடையாது, எந்த ப்ரோக்ராமிங் கிடையாது, எந்த கோடிங்கே கிடையாது. ஆகையால் மேத்தமெட்டிக்ஸ் மாணவர்கள் வந்து ஏன்னா ப்ராப்ளத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுறான்னா வேணாம் நினைக்கிறாங்க. பட் இன்றைக்கி நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ, எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறோமோ, அப்போ தான் உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்லு, உங்களுடைய காக்னிட்டிவ் ஸ்கில்ஸு, உங்களுடைய ஆப்டிடியூட் மெத்தட்ஸு, உங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே மாறும் நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி 1-2 இந்த வேவரிங் உள்ளவங்க நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் எடுங்க. சான்சஸ் ஆர் வெரி வெரி ஹை. நிச்சயமா. ஹோம் சயின்ஸ் எந்த படிப்பும் இங்கே கெட்ட படிப்புன்னு எதுவும் கிடையாதுங்க. ஹோம் சயின்ஸும் நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் வந்து வேலை வாய்ப்பு என்று பார்க்கும்போது ஒரு குறுகிய வட்டத்தில் தான் இருக்கும். அது பெரிய அளவுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இல்லை என்பதை தான் சுட்டி காட்டுறாரு அவர். எனவே அதுக்கு ஏற்ப நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். அடுத்தது திருப்பூரிலிருந்து ஸ்ருதி காத்திருக்கிறார் நமக்காக. ஸ்ருதி, வணக்கம் ஸ்ருதி, உங்கள் கேள்வியை நீங்கள் கேட்கலாமா? சார், நான் திருப்பூர்லேருந்து பேசுகிறேன் சார். ஸ்ருதிங்க சார். கேளுமா உங்கள் கேள்வியை கேளு. நான் பிஇ இசி எடுக்கலாம்னு இருக்கேன் சார். சரி, அதில் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறேங்க சார். ஈசிக்கு வாய்ப்பா நிறைய இருக்குமா? நான் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். ஈசிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பேராசிரியர் சொல்வதை நானே சொல்லிடுறேம்மா, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வெறும் ஈசி மட்டும் இல்லாமல் அதற்கு கூடுதலாக ஸ்கில்டு நிறைய படிப்புகள் இருக்குது. அந்த படிப்புகளை கற்றுனா இருக்கும். இருந்தாலும் பேராசிரியர் சொல்லும்போது உனக்கு நிச்சயம் நல்லா புரியும். அவரே சொல்லுவார், பாருங்கள். சொல்லுங்கள் சார். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இஸ் எ பெஸ்ட் ப்ரோக்ராம். கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அடுத்தது அதிகமாக ஃபில் ஆகிறது அதுதான். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கும்போது நான் சொல்ல ஒரு நேரோ டவுன், நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் நோக்கி போவீங்க. ஆனால் நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ஒரு மிகப்பெரிய அளவில் நீங்கள் வந்து 360 டிகிரியில் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னா, ராக்கெட் சயின்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து இதுதான் உங்களுக்கு இல்லைங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம பார்க்கும்போது எனக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரீஸில் வெரி எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் பார்த்தோம்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் துறை நீங்கள் வந்து கேமராவில் இருந்து உங்களுக்கு சேட்டலைட்டில் இருந்து இன்றைக்கி எதாக இருந்தாலும் எலக்ட்ரானிக்ஸ் தான். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. இந்த சிப் மேனுஃபேக்சரிங் அப்படிம்பாங்க இன்றைக்கி, ஃபாக்ஸ்கான் இந்த மாதிரி சிப் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அதையும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி தான் நம்ம சொல்ல முடியும். விஎல்எஸ்ஐ எம்பெடட் இந்த மாதிரியான துறைகள் நிறையா அதிகமாக இருக்குது. ஆகையால் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் பல துறையில் வந்து எல்லாத்துலேயுமே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. ஆகையால் நீங்கள் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் பப்ளிக் செக்டர் கம்பெனி நீங்கள் போகலாம், நீங்கள் பப்ளிக் யூட்டிலிட்டி கம்பெனிஸ் நீங்கள் போகலாம். நீங்கள் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நீங்கள் போகலாம், நீங்கள் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நீங்கள் போகலாம். நீங்கள் இந்த மாதிரியான துறைகள் நீங்கள் வந்து போகும்பொழுது நீங்கள் வந்து உங்களுக்கு கேட் எக்ஸாமினேஷனோடு நல்ல ஸ்கோரோடு போனீங்கன்னாக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ப்ரைவேட் செக்டர்லேயும் வாய்ப்புகள் உண்டு, பப்ளிக் செக்டரில் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய திறமையை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறீங்களோ, உங்கள் மூளையை எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான எதிர்காலம் இருக்கும். உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்காரமா. அதனால் நிச்சயமாக நீ வந்து சிறந்த படிப்பை தான் தேர்ந்தெடுத்து போயிட்டு இருக்க. இந்த அடுத்த இலக்கு மூலமாக உன்னுடைய இலக்கை நீ நிர்ணயிச்சுக்கோ. அதாவது வீட்டில் பயன்படுத்துகிற செல்ஃபோன் முதல்
விண்வெளித்துறை வரை நீ போகலாம். ஏன் எங்களுடைய மீடியா துறைக்குள்ள நீ வரலாமா? எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் படிச்சவங்களை நாங்கள் கைகட்டி வரவேற்கிறோம். எனவே நிச்சயமாக சிறந்த படிப்பை நோக்கி தான் செல்றேன். நிச்சயமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்ததாக தென்காசியிலிருந்து சுடலை காத்திருக்கிறார். சுடலை வணக்கம், உங்க கேள்வி என்ன? சரவால் வணக்கம் சரவால். நான் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர். கடையநல்லூர் சொல்லுங்க சார், உங்க கேள்வி என்ன சார்? என் பொண்ணு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காப்ல. சரிங்க. அவர் பிடெக் ஐடி படிக்கணுங்கிறா. சரி. அவருக்கு எது எடுத்தா நல்லா இருக்கும்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். நிச்சயம் சுடலை சார், உங்களுக்காக ஏற்கனவே பல நேர்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் அளிச்சிட்டோம். இருந்தாலும் உங்களுக்காக சுடலைக்காக தென்காசி கடையநல்லூர் சுடலைக்காக சிறப்பான பதிலை பேராசிரியர் மாறன் அளிக்கப் போகிறார். சொல்லுங்க சார். என்ன கேட்டங்க சார்? ஐடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்காங்களா? ஐடி போகலாமா? நீங்க தாராளமாக போகலாம் சார். நீங்க நிறைய பேர் நீங்க ஐடி நீங்க போகலாம். நீங்க தாராளமாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ் இன்னைக்கு இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்னுடைய growth வந்து இன்னைக்கு எக்ஸலண்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. தாராளமாக நீங்க வந்து போகலாம். உங்களுக்கு நீங்க பிடெக் ஐடி எடுங்க. நீங்க ஒன்றுக்கு இல்லை இன்ஜினியரிங்ல வந்து நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க எடுத்துக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். அது துறை சார்ந்த ஓரியன்டா நீங்க எடுக்கலாம். கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் இருக்குது, உங்களுக்கு ஏஐடிஎஸ் இருக்குதுங்க, சைபர் செக்யூரிட்டி கூட நீங்க எடுத்துக்கலாம், சைபர் டெக்னாலஜி நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதாவது எந்த ஒரு துறையில் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் போகிறது தாராளமாக போகலாம். இதுதான் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ரிலேட்டட் துறையில் நீங்கள் எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிச்சயமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, ஐடி இருக்குது, இசிஇ இருக்குது. எனவே கவலையே பட வேண்டாம். இந்த 3 துறையில் எது எடுத்தாலும் சிறந்த எதிர்காலம் இருக்குன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கார் சுடலை சார். நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்களே